சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது மேற்கொண்டு வருகின்றனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள எரிசக்தி தயாரிக்கும் நிறுவனத்திலும் அதிகாரிகள் சோதனையை தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த சோதனையின் அடிப்படையில் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா? இது குறித்தான விவரங்கள். சென்னை, காஞ்சிபுரம், மும்பை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குளிர்சாதன வாயுக்கள் தயாரித்தல், நிலக்கரி தொடர்பான தொழில்கள், மின்சாரம் வாங்குதல், எலக்ட்ரானிக் கார்களை பயன்படுத்தி டிராவல் நடத்துதல் போன்ற பல்வேறு தொழில்களை செய்து வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக வருமான வரி கணக்கு தாக்கல், முதலீடு உள்ளிட்டவை ஆவணங்களை கைப்பற்றி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போல சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் அதே போல அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான தொழிற்சாலைகளிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னை டி நகரில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் நகைக்கடையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது தொடங்கி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சோதனை நாளை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.